Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. அப்துல் அலீம் வாழ்க்கை என்றாவது மாறிவிடாதா என்ற கனவு காணும் லட்சக்கணக்கான இளைஞர்களில் ஒருவர். ஏழ்மை வாட்டி வதைக்கும் சூழலில் வளர்ந்த இவரோடு யார் பழகினாலும் நிச்சயம் கரிசனம் ஏற்பட்டுவிடும். அந்த அளவுக்கு அப்பாவியான முகத்தோற்றம் உடையவராக இருந்தார் அப்துல் அலீம். படித்ததோ 10ஆம் வகுப்பு. இந்த காலத்தில் பட்டப்படிப்பை முடிக்காமல் ஜெயித்து காட்டுவது என்ன அவ்வளவு சுலபமா? அப்துல் அலீமை இந்த எண்ணம் நாள்தோறும் வாட்டி வதைத்தது. சரி, நமக்கு வாய்த்தது இவ்வளவுதான் என மனதை தேற்றிக்கொண்ட அப்துல் அலீம் சென்னைக்கு சென்று ஏதாவது தொழில் செய்து பிழைத்துக் கொள்ளலாம் என முடிவு செய்தார். 2013ஆம் ஆண்டில் வெறும் 1000 ரூபாயுடன் வீட்டை விட்டு புறப்பட்ட அப்துல் அலீம் 800 ரூபாயை ரயில் டிக்கெட்டுக்கே செலவழிக்க வேண்டியிருந்தது. மிச்சம் இருப்பது 200 ரூபாய். இதை வைத்துக்கொண்டு கிராமங்களில் வாழ்க்கையை ஓட்டுவதே சிரமம். சென்னையில் சொல்லவா வேண்டும். சென்னைக்கு வந்த முதல் 2 மாத காலம் அப்துல் அலீமுக்கு நரக வேதனையாக அமைந்தது. ஒருவேளை சாப்பாடு கிடைத்தாலே போதும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டார். கிடைக்கும் இடங்களிலெல்லாம் உணவு சாப்பிட்டுக் கொண்டு வீதி வீதியாக சென்று வேலை தேடினார். அதன் பயனாக ஒரு நாள் அவருக்கு சொர்க்க வாசல் திறந்தது. ஜோஹோ மென்பொருள் நிறுவனமானது அப்துல் அலீமுக்கு சிறிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது. செக்யூரிட்டி வேலை. 12 மணி நேரம் பணி செய்ய வேண்டும் என கூறப்பட்டதும் மனம் குளிர்ந்து போனார். அதுவரை கண்ணாடி கட்டடங்களை வேடிக்கை மட்டுமே பார்த்து வந்த அப்துல் அலீமுக்கு அங்கேயே வேலை என்றால் சொல்லவா வேண்டும். வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிடிமானம் கிடைத்திருக்கிறது என சந்தோஷப்பட்டார். ஆனால் அவருக்குள் ஒரு ஏக்கம் தொடர்ந்து கொண்டே இருந்தது. ஒழுங்காக படித்திருந்தால் நாமும் இன்ஜினியராகி இருக்கலாமே, விதவிதமான ஆடைகள் அணிந்து ஸ்டைலாக வாழ்ந்திருக்கலாமே என அப்துல் அலீமின் மனம் உறுத்திக் கொண்டே இருந்தது. இப்படி நாள்தோறும் உள்ளுக்குள்ளேயே புழுங்கிக் கொண்டிருந்தவருக்கு சிபு அலெக்சிஸ் என்பவர் அறிமுகம் கிடைத்தது. சீனியர் எம்ப்ளாயியாக பணிபுரிந்த சிபு அலெக்சிஸிற்கு அப்துல் அலீமை ஏதோ ஒரு காரணத்தால் பிடித்து போக நல்ல நண்பராக மாறியுள்ளார். வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்க வேண்டும் என்ற அப்துல் அலீமின் வேட்கையை புரிந்து கொண்ட சிபு அலெக்சிஸ் ஜோஹோ நிறுவனத்தின் நிலைப்பாடு என்ன என்பதை விளக்கியுள்ளார். ஜோஹோ நிறுவனத்தில் பணிபுரிய வேண்டுமென்றால் டிகிரி மட்டுமே வேண்டியதில்லை, முழுக்க முழுக்க திறமை மட்டும் போதும் என்பதே அது. அப்துல் அலீமும் தனக்கு HTML பற்றி கொஞ்சம் தெரியும் என கூற அன்று முதல் முறையான பயிற்சி அளிக்க தொடங்கியுள்ளார் சிபு அலெக்சிஸ். காலையில் காவல் பணி, மாலையில் சாஃப்ட்வேர் பயிற்சி. சரியாக 8 மாதம்தான் சாஃப்ட்வேரில் கை தேர்ந்தவராக மாறினார் அப்துல் அலீம். ஜோஹோ நிறுவனத்தில் வைக்கப்பட்ட நேர்காணலிலும் திறமையை நிரூபிக்க இன்று கம்பெனியின் சிறந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இன்ஜினியராக பெயர் எடுத்திருக்கிறார். தனது 8 ஆண்டு அனுபவம் குறித்து லிங்க்டின் தளத்தில் அப்துல் அலீம் பதிவு வெளியிட பல்வேறு தரப்பிலிருந்தும் பாராட்டுக்களை பெற்று வருகிறார். செக்யூரிட்டியாக பணியை தொடங்கி சாஃப்ட்வேர் இன்ஜினியராக உயர்ந்திருக்கும் அப்துல் அலீமுக்கு நிச்சயம் வைக்கலாம் ஒரு ராயல் சல்யூட். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.